300 பவுன் போட்டிருக்காங்கன்னு சொல்றாங்க. ஆமா 78 லட்சத்தை கார் வாங்கி கொடுத்துக்கிறதா சொல்றாங்க. 3 கோடி அளவுல கல்யாண செலவாயிருக்கு, செலவுன்றாங்க. அதையும் மேல எப்படி ஒரு மனிதனால கேட்க முடியுமா? அப்படி இப்படி ஒரு பேராசை கொண்டலாம். கண்டிப்பா கண்டிப்பா நமது கேள்விகளை கேட்பது வந்து இது சமூகத்தை பற்றியான ஒரு ஆழமான புரிதல் நமக்கு வேணும். ஏன் அப்படி நடக்குது? அது மட்டும் இல்லாம அவளும் ஒரு பெண் தானே அப்படின்னு சாதாரணமா சொல்றாங்க. ஆனா மாமியார்களுடைய பங்கு என்னவா இருக்குது? இந்த மாமியாரோட மாமியார் எப்படி இருந்திருப்பாங்க? நான் மீட்டு சொல்றேன்னா, அடிமையாக இருப்பவர்கள் தங்களுக்கு கீழே அடிமையா இருப்பவர்கள் மீது பரிதாபம் காட்ட மாட்டாங்க. தான் பாதிக்கப்பட்டது அடர்த்தியும் அவங்க மேல காட்டுவாங்க. முதல்ல இந்த சமூகம் எப்படிப்பட்ட சமூகமா சீரழிஞ்சு கேவலமா இருக்குன்னு புரிஞ்சுக்கோங்க. அதாவது சாதி மறுப்பு திருமணங்களின் போது எப்படி செயல்படுவாங்கன்னா, அப்பா வந்து பெத்த பொண்ணு என்னதான் பாசமா இருந்தாலும் கழுத்தெடுத்து கொண்டுருவான், இல்லை கொலை பண்ண முயற்சி பண்ணுவான். இதை நம்ம பல்வேறு வழக்குகளில் பார்க்குறோம். கௌசல்யா சங்கர் வழக்கில் பார்த்தோம், இங்கே திவ்யா இளவரசன் விஷயத்துலையும் பார்த்தோம். அவங்க அப்பாவை அதை ஏற்றுக்கிட்டு இருந்தாலும் கூட இருக்கிற மற்ற ஆதிக்க சாதி வெறியர்கள்லாம் அவரை டார்ச்சர் பண்ணி தற்கொலை செய்ய வச்சு அந்த ஊர் கிராமத்தை எரிச்சதெல்லாம் பார்த்தோம். அப்போ என்ன பண்ணா இந்த மக்கள் மனநிலை என்னன்னா, பெண்ணை பெற்றவர்கள் அடிமை, ஆணை பெற்றவன் தான் ஆண்டான் என்ற ஒரு கருத்து வச்சுக்கிறாங்க.